திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். அறந்துடி தோற்றம் அமைத்தல் திதியாம் அரணங்கி தன்னில் அறையின் சங்காரம் அரண் ஊற்றணைப்பில் அமரும் திரோதாயி அரணடி என்றும் அனுகிரகம் எண்ணே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அறந்துடி தோற்றம் அமைத்தல் திதியாம் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காண இருக்கிறோம். தனக்குள் அனைத்து தத்துவங்களையும் ஒடுக்கிக் கொண்டு விளங்குபவன் சிவபெருமான். அவன் தன் உடுக்கியின் ஒலியை எழுப்பி படைக்கும் தொழிலை நிகழ்த்துகிறான் என்று கண்டோம். தன் அபய கரத்தினால் படைப்பினை காக்கும் தொழிலை செய்கின்றான். தீயை ஏந்திய கரத்தினால் என்ன செய்கிறான்? அழிக்கும் செயலை செய்கிறான். ஊன்றிய திருவடியினால் மறைக்கும் தொழிலை செய்கின்றான். தூக்கிய திருவடியால் அருளும் செயலை செய்கின்றான். ஐந்தொழில்களும் நிகழ்வது அரண் அனுகிரகத்தினால் என்று நாம் கண்டு அறிவோம். இந்த ஐந்தொழில் தத்துவத்தை விளக்கும் ஒரு சுவாரஸ்யமான பின்னணி கதை உண்டு. சிவபெருமான் சிதம்பரம், அதாவது தில்லை திருத்தலத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடிய போது அதை காண பதஞ்சலி முனிவரும் வியாக்கிர முனிவரும் தவம் இருந்தார்கள். அவர்களுக்கு இறைவன் காட்சி தந்த போது அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பினார்கள். இறைவா, உமது ஆட்டம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, ஆனால் இதன் நோக்கம்தான் என்ன எங்களுக்கு புரியவில்லையே என்று கூறினார்கள். அதற்கு விடையாக இறைவன் காட்டியதுதான் இந்த ஐந்தொழில் தத்துவம். படைத்தல், உடுக்கையிலிருந்து பிறந்த ஒசியே பிரபஞ்சத்தின் தொடக்கம். காத்தல், உயிர்கள் வாழ்வதற்கு தேவையான பாதுகாப்பை தன் அபயக்கரத்தால் தருகிறார். அழித்தல், காலம் முடியும் போது அனைத்தையும் நெருப்பால் அழித்து மீண்டும் தன்னிடமே ஒடுக்கிக் கொள்கிறார். மறைத்தல், உயிர்கள் தங்கள் வினை பயனை அனுபவித்து தீர்க்கும் வரை உண்மையான ஞானத்தை மறைத்து உலக வாழ்வை அளிக்கிறார். அருளல், வினை தீர்ந்த ஆன்மாக்களை தனது தூக்கிய திருவடியை காட்டி இங்கே வந்து அடைக்கலமாக என்று முக்தி அளிக்கிறார். அதனால் நாம் அந்த குஞ்சித பாதம் இருக்கிறதே, அதற்கு நாம் அடைக்கலமாக என்று சொல்வது போல அடைக்கலமாக வேண்டும். நடராஜா சரணம் என்று கூற வேண்டும். திருமூலர் இந்த பாடலில் மிக எளிமையாக சுருக்கி கொடுத்துள்ளார். எப்படி? அதாவது உடுக்கை என்பது படைத்தல், உலகை தோற்றுவித்தல். அபயக்கை என்பது காத்தல், உயிர்களை பாதுகாத்தல். நெருப்பு என்பது அழித்தல், ஆணவம் மற்றும் பழைமையானவற்றை ஒழித்தல். ஊன்றிய கால் எதை குறிக்கிறது? மறைத்தலை குறிக்கிறது. அதாவது அறியாமையில் அழுந்துதல். பக்குவம் வரும் வரை நாம் அறியாமையில் அழுந்துகிறோம் அல்லவா, அதைத்தான் குறிக்கிறது. தூக்கிய கால் அருளல், பிறவி தலையிலிருந்து விடுதலையை அளித்தல். அரண் தொடி தோற்றம் அமைத்தல் திதியாம் அரண் அங்கி தன்னில் அறையில் சங்காரம் அரண் உற்று அணைப்பில் அமரும் திரோதாயி அரண் அடி என்றும் அனுகிரகம் என்னே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.